எம்எல்ஏ மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் இந்த கலர் மீன் உற்பத்தியாளர்களை பெரிய இந்த தொழில் என்பது வெஸ்ட் பெங்காலில்தான் அதிகமான தொழிலாக நடந்து வருகின்றது. அதற்கு அடுத்தாற்போல் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், தமிழ்நாடை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு குளத்தூர் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஏறக்குறைய 250 கலர் மீன் உற்பத்தி செய்து பல்வேறு இடங்களில் உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்கின்ற தொழில்கள் செய்து வருகின்றார்கள். ஏறக்குறைய ஒரு 2500 3000 தொழிலாளர்கள் அதில் பயன்பெறுகின்ற வகையிலே செயல்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தொழிலை தமிழகத்தின் முதன்மை தொழிலாக மாற்ற வேண்டும் என்ற வகையிலே, கலர் மீன் உற்பத்தியிலே முதன்மை தொழிலாக மாற்ற வேண்டும் என்ற வகையிலே இதை சிறப்பான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற வகையிலே சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அந்த அறிவித்தின்படி இன்றைக்கு இந்த பகுதியிலே ஏறக்குறைய 4 ஏக்கர் இடத்தில் அதற்கான மீன் உலகத்தரத்தில் மீன் விற்பனை, கலர் மீன் விற்பனை செய்கின்ற வகையிலே, அங்காடியை உற்பத்தி செய்கின்ற வகையிலே அதை பல்வேறு வந்து பார்த்து செல்கின்ற வகையிலே அதை சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டிய வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த வகையிலே இந்த பகுதியிலே அந்த கட்டடத்தை கட்டி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த பகுதியில் நம்முடைய அத்தனை அதிகாரிகளும் அதுபோல் மேயர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இதை ஆய்வு செய்திருக்கின்றோம். வெகு சீக்கிரத்திலே இந்த பணிகளை தொடங்குவதற்கான வழிவகைகளை செய்து சிறப்பான நிகழ்வு நடைபெறுவதற்கான நடைமுறைகளை இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கின்றோம். எப்போ பணிகள் தொடங்க இருக்கு? எப்போ சொல்லுங்கள். இந்த மாத இறுதிக்குள் பணிகள் தொடங்க இருக்கின்றது. ஏறக்குறைய ஒரு 1.25 வருடம் 15 மாதத்திற்குள் இந்த பணிகள் முடிவு பெற்று இந்த தொழில்கள் சிறப்பாக தொடங்குவதற்கான வழிவகைகளை காண்கின்ற வகையில் இதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மொத்த மதிப்பீடு எவ்வளோ சார்? எத்தனை கடைகள் அமைக்க போகிறோம்? 53 crores சொல்லாங்க. ஜிஎஸ்டியோட சேர்த்து 160. இந்த கட்டடம் மொத்தத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பீடில் கட்டப்பட்டிருக்கின்றது. 160 கடைகள் கட்டுகின்ற முகமாக ஏற்பாடு செய்து பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்து இதை உலகத்தரத்திலான கட்டடமாக மாற்றுகின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சார், பழனி முருகன் கோவில் மாநாட்டுக்கு மத்திய இணையமைச்சர் முருகனுக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்க. பிரதானமாக இருக்கக்கூடிய ஆன்மீகங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. அதே போல் பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்குலாம் அழைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கா? பங்கேற்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு? இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியின் சார்பில் நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். மாண்புமிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் முருகர் என்றாலே அழகு என்று ஒரு பொருள் உண்டு. அழகாக நடைபெறுகின்ற இந்த முருகர் மாநாட்டை அனைவரும் இயற்கையையும் எழிலையும் விரும்புகின்றவர்கள் பார்க்க வரலாம். இதில் எந்த தடையும் இல்லை என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நேற்றைக்கு கூட நியூஸ் 18 மகுடம் என்ற நிகழ்ச்சியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைவரனை பார்த்தபொழுது கையை குலுக்கி சிறப்பான ஏற்பாடு, முருகரை கையில் எடுத்தீர்கள் என்றார். முருகர் அனைவரையும் வாழ வைப்பார் என்று நானும் திரும்ப சொன்னேன். அந்த வகையில் இன்றைக்கு அனைவருடைய கவனத்தையும் திருப்புகின்ற ஒரு மாநாடாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வடித்தெடுத்த மாநாடு. நம்முடைய இன்றைய சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் அவர்கள் அன்றைக்கு இதற்குண்டான OSD-ஆக இருந்தபோது அவரும், அன்றைக்கு அந்த துறையுடைய செயலாளர் இருந்த மணிவாசகம் அவர்களும், அன்றைக்கு அந்த துறையுடைய ஆணையாளராக இருந்த நம்முடைய முரளிதரன் அவர்களும் ஒரு சேர வடித்தெடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிந்தையில் உதித்திட்ட இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு அனைத்துலகை நோக்கி பயணித்து கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி. சார், இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் எங்களுக்கு மால் வேண்டாம், அதுக்கு பதிலாக பொது பூங்கா வேணும்னு பாமக சார் ஒரு கோரிக்கை. நம்மை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருப்பது அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பெருநகரத்துடைய மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை கணக்கிட்டு அதற்கேற்றாற்போல் மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்தது எதுவோ அதை ஏற்படுத்துவதற்கு எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்களும்,
துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய அன்சுல் மிஸ்ரா அவர்களும் பல்வேறு தனியார் நிறுவனங்களும் அதற்குண்டான ஆலோசனைகளை பெறுவதற்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றது. ஆலோசனைகள் இறுதி வடிவம் பெற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பெரிய வகையில் மக்களுக்கு எது பயன்படுகிறதோ அந்த திட்டத்தை நிச்சயமாக கொண்டு வருவோம். அவருக்கு சொல்லிக்கொள்வது, அதில் OSR லேண்ட் என்றும் ஒன்று உண்டு. 10% இடத்தை பொதுவெளி பயன்பாட்டுக்கு அளிக்க வேண்டும். அவர் கூறிய கோரிக்கைகள் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயம் சிறப்பான வகையில் நிறைவேற்றுவதற்கு பரிசீலிக்கப்படும். சார், இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாமகவுக்கு ஆதரவு அளித்தா நாங்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதல்வராக வரவேற்கப்பட வேண்டியதுதான். எங்களுடைய முதலமைச்சருடைய கொள்கையே இனம், மொழி, மதத்திற்கு அப்பால் மனிதன் என்ற வகையில் நாம் பயணிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதற்குத்தான் இந்த ஆட்சிக்கு பேரே திராவிட மாடல் ஆட்சி என்று பெயர் சூட்டியிருக்கின்றார். ஒருங்கிணைந்து அனைவரும் பயணிப்பதை வரவேற்கின்ற ஒரு முதல்வர் தான் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று வச்சிருக்காரு, அதாவது அரசியல் காரணங்களுக்காக தான் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அரசாங்கம் செய்யும். அது மத்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணி என்பதை பல முறை வற்புறுத்திவிட்டோம். தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம், தூங்குபவர்களை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. உனக்கு வந்துச்சு விஷயம்.